இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா how to talk to anyone அப்படின்னு சொல்லி புக் இருக்கு இல்லையா. ஸோ அந்த புக்ல வந்து பார்த்தீங்கன்னா சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. எப்படி ஒருத்தவங்க பேசணும், எப்படி ஒருத்தவங்க ஒரு கான்வர்சேஷன் பில்ட் பண்ணணும், எந்த மாதிரி பேசினா அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் நம்மளால எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. சில டிப்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அந்த புக்ஸை சொல்லியிருக்காங்க. ஸோ அதை இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பொதுவாகவே நம்ம எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கூட மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பேசுவோம். மற்றபடி ஒரு ஸ்ட்ரேஞ்சராக இருக்காங்க அவங்கள்ட்ட போய் பேசுறது பார்த்தீங்கன்னா எல்லாருமே தயக்கப்படும். நானாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி. சில பேர் தான் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரேஞ்சர்கிட்ட கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே பேசிடுவாங்க. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அப்படியே பேச மாட்டாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஸ்ட்ரகிள் இருக்கும் ஒரு ஸ்ட்ரேஞ்சர்கிட்ட போய் பேசுறதுக்கு. இந்த நேரத்தில் தான் ஆத்தர் ஒரு டிப்ஸை கொடுக்குறாரு. The latest news checking அப்படின்னு சொல்லி ஒரு டிப்ஸை கொடுக்குறாரு. இது என்ன அப்படின்னா, பொதுவாகவே ஒருத்தவங்க பேச போறோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட விஷயம் தான் நம்மளால அவங்கள்ட்ட போய் பேச முடியும். அந்த கான்வர்சேஷனை குறிப்பிட்ட நிமிஷத்துக்கு தான் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால கொண்டு போக முடியும். ஸோ இப்படி கொண்டு போக அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்மளால கொண்டு போக முடியாது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கனால ஆத்தர் என்ன சொல்றா அப்படின்னா, இந்த லேட்டஸ்ட் நியூஸ் டெக்னிக் அப்படின்னு சொல்லி ஒரு டெக்னிக்காக கொடுக்குறாரு. இது என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒருத்தவங்க பேசப்படுறதுக்கு முன்னாடி உங்களை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் அனலைசைஸ் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, உதாரணத்துக்கு உங்கள் ஊரில் அந்த ஊரில் என்ன வெதர் இருக்குது, என்ன கண்டிஷன் இருக்குது, ஸோ என்னென்ன நியூஸ்லாம் அதை சுற்றி இருக்குது, அந்த ஊரை சுற்றி இருக்குது, அதை பேச சுற்றி இருக்குது, ஸ்டாக் மார்க்கெட் எப்படி போயிட்டு இருக்குது, பாலிடிக்ஸ் எப்படி இருக்குது, கிரிக்கெட் எப்படி இருக்குது, இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி ஜென்ரலாக சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு போங்க. ஒருத்தவங்க பேச போகிறோம், ஒரு மீட்டிங் போக போகிறோம் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. லேட்டஸ்ட்டாக அந்த ஊரில் இருக்கக்கூடிய நியூஸஸ் பற்றி நீங்கள் எந்த இடத்துக்கு போகிறீங்க, எந்த விஷயத்துக்காக போகிறீங்களோ அதை பற்றின நியூஸஸ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு போங்கன்ற மாதிரி அதை சொல்கிறார். அப்படி போய் அதை பற்றி பேசும்போது, நீங்கள் வெதரை பற்றி பேசும்போதோ இல்லை மற்ற பாலிடிக்ஸை பற்றி பேசும்போது, இந்த மாதிரி பேசும்போது உங்களால் அப்படியே அதை கொஞ்ச நேரம் அதை பற்றி பேசிக்கிட்டு இருப்பீங்க. அதுக்கப்புறம் அவங்கள பற்றி இருக்கக்கூடிய சில விஷயங்கள் பேசுவீங்க. பர்சனலாக அவங்க கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய கான்வர்சேஷன் பார்த்தீங்கன்னா பில்ட் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தெரியாமல் நீங்கள் போய் பேசும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நிமிஷத்துக்கு மேலே அவங்கள்ட்ட கான்வர்சேஷன் வச்சுக்கிற முடியாது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம கான்வர்சேஷன் நல்லா பில்ட் பண்ண முடியும் சொல்லி ஆத்தர் சொல்கிறாரு. ரெண்டாவது விஷயம் ஆத்தர் என்ன சொல்கிறாங்க, மூணு மேட்ச் அப்படின்னு சொல்லி ஒரு டெக்னிக் கொடுக்குறாரு. இது என்ன அப்படின்னா, ஒருத்தவங்ககிட்ட நீங்க பேச போறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல என்ன சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்றத நீங்க அனலைஸ் பண்ணணும். பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம இடத்துல போவோம், அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட் நியூஸ் போய் சொல்லுவோம். இல்லை அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவங்க பேடாக இருப்பாங்க, அந்த இடத்துல போய் நம்ம போய் சிரிச்சு பேசிக்கிட்டு இருப்போம். ஸோ இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் ஆத்தர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த இடத்துல என்ன மூட் இருக்குது, என்ன மாதிரியான சுச்சுவேஷன் அவங்க இருக்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அவங்க ஆங்கராக இருக்காங்களா, இல்லை அவங்க வந்து ஜாலியாக இருக்காங்களா, இல்லை அவங்க எந்த மாதிரியான எமோஷனல் டைப்பில் இருக்காங்க, அந்த நேரத்தில் எந்த சுச்சுவேஷன் இருக்கிறாங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட அந்த கான்வர்சேஷனை பில்ட் பண்ணணும். அங்கே என்ன மூட் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அவங்க எந்த மாதிரியான விஷயத்தில் இருக்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா அவங்க சில நேரம் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க நம்ம பேசிக்கிட்டே இருப்போம், அவங்க அந்த விஷயத்தை இன்ட்ரெஸ்டாகவே இருக்க மாட்டாங்க. நம்ம பேசிகிட்டே இருப்போம், அவங்க பார்த்தீங்க அப்படின்னா நம்மளை கண்டுக்கவே மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வேறு இடத்துல இன்னொரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, வேறு எதுவும் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ வந்து அவங்க இன்ட்ரெஸ்டடாக விஷயத்தில் பேசும்பொழுது அவங்க அதை கண்டுக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த ஒரு மைண்ட் செட்டில் அவங்க இல்லை. ஸோ அதனால அங்கே என்ன சுச்சுவேஷன் இருக்குது, அவங்க என்ன மைண்ட் செட்டில் இருக்கிறாங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டு பேசுகின்ற மாதிரி ஆத்தர் சொல்கிறாரு. இதுக்கு சிறந்த எக்ஸாம்பிளாக ஆத்தரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறார். ஆத்தரும் பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஃப்ரெண்டுக்காக ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு ஹோட்டல் போயிருக்காரு. அந்த ஹோட்டல் மேனேஜர்கிட்ட என் ஃப்ரெண்டுக்காக இப்படி ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ண போகிறேன், இந்த மாதிரி டெக்கரேஷன் இருக்கணும், இந்த மாதிரி லைட்ஸ் இருக்கணும், இந்த மாதிரி ஆம்பியன்ஸ் இருக்கணும்னு சொல்லி அவர் பார்த்தீங்கன்னா அவரோட எக்ஸைட்மெண்ட்டை சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் அந்த மேனேஜர் சார் இந்த மாதிரி ஒரு ரூம் இருக்குது, அங்கே போய் பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ அதனால அந்த ஆத்தர் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டே இல்லை, எந்த விதமான எக்ஸைட்மெண்ட் இல்லை, அவரோட மூடு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாயில் ஆயிடுச்சு. ஸோ அதனால அந்த இடத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹோட்டலுக்கு அவங்க ரூம் புக் பண்ணவே இல்லை. ஸோ அதனால அவங்களுடைய ஆர்டர் பார்த்தீங்க அப்படின்னா கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா அவங்க சேல்ஸும் பாதிக்கப்படுது. ஸோ அவங்க என்ன மைண்ட் செட்டில் இருக்காங்க, எந்த மாதிரியான சுச்சுவேஷன் அவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன தேவைப்படுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பேசுங்கன்னு சொல்லி ஆத்தர் சொல்றாரு. மூணாவது விஷயமா ஆத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பொதுவாகவே நம்ம ஒருத்தவங்க பேச போறோம் அப்படின்னா அவங்க என்ன வேலை பார்க்குறாங்கன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ரொம்பவே ஈகராக இருக்கும், ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ அப்போ ஆத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பொதுவாக நம்ம என்ன கேட்போம்னா வாட் டு யூ டு, இப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு தான் கேட்போம். ஸோ அப்படி கேட்குற இன்ஸ்டெட் ஆஃப் தட் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஹவு டு யூ ஸ்பெண்ட் யுவர் டைம் அப்படின்னு சொல்லி கேட்க சொல்றாரு. இது எது கேட்க சொல்றாரு அப்படின்னா, நீங்கள் ஹவு டு யூ ஸ்பெண்ட் யுவர் டைம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க எதில் வந்து அதிகமாக டைமை ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்றதும் தெரியும், அவங்க என்னென்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அவங்களுக்கு என்னென்ன ஹாபி இருக்குது எல்லாத்தையும் சொல்லுவாங்க. சப்போஸ் நீங்கள் வாட் யூ டு, நீ என்ன வேலை பார்க்குறீங்கன்னு கேட்டீங்கன்னா, நான் இந்த ஒரு கம்பெனியில் இந்த மாதிரி ரோல் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், இவ்வளோ சேலரி ஏர்ன் பண்ணுறேன், அதை மட்டும் தான் சொல்லிட்டு அந்த கான்வர்சேஷன் பார்த்தீங்க அப்படின்னா க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படி கேட்குறதுல நீங்கள் எப்படி கேட்கணும் அப்படின்னா, ஹவு டு யூ ஸ்பெண்ட் யுவர் டைம் சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி நான் காலையில் எழுந்திரிச்சு இந்த மாதிரி நான் வாக்கிங் போவேன்,
அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இந்த டைமில் வந்து என்னோட ஒர்க் டைம் இருக்கும். ஸோ ஒர்க் டைம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரியான ஒர்க்லாம் வந்து வீட்டில் வந்து இந்த ஒர்க் பண்ணுவேன், எனக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் இருக்குது, மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, சிங்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, டான்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இந்த மாதிரி எனக்கு பார்த்தீங்கன்னா கண்டென்ட் கிரியேஷன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி விஷயம் தான் நான் செய்யணும்னு ஆசை இருக்குது, ஸோ இந்த மாதிரி விஷயத்தை பற்றி படிச்சுக்கிட்டு இருக்கிறேன், அந்த மாதிரி அவங்க இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கட்டும், அவங்க ஹாபியாக இருக்கட்டும், அதை பற்றி பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க, நிறைய பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அவங்க எப்படி டைமை ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்றத நீங்கள் கேளுங்க. அவங்க என்ன வேலை பார்க்குறாங்கன்றத கேட்குறத விட இந்த மாதிரி கேட்கும்போது நீங்கள் கேட்ட கொஸ்டின்ஸை கூட, அதாவது நீங்கள் என்ன அவங்ககிட்ட இருந்து எடுக்கணும்னு நினச்சிங்களோ அதை விட அதிகமான விஷயங்கள் அவங்ககிட்ட இருந்து நீங்கள் எடுக்கலாம்னு சொல்லி ஆத்தர் சொல்கிறாரு. ஸோ அதனால் உங்கள் கான்வர்சேஷனுமே நல்லாவே பில்ட் ஆகும்னு சொல்லி ஆத்தர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் 4வது விஷயமா ஆத்தர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நம்மகிட்ட ஒருத்தவங்க வந்து நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால், நம்மள பல பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இந்த மாதிரி நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க, அவங்களோட ஒர்க்கிங் நேச்சர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அதை பற்றி சில விஷயங்கள் மட்டும் டீட்டெயிலாக சொல்லுவோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த கான்வர்சேஷன் பார்த்தீங்கன்னா பெருசாக கொண்டு போக மாட்டோம். ஆனால் அதுக்கு பதிலாக ஆத்தர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க, நீங்கள் ப்ரோக்ராமாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்டராக இருந்தாலும் சரி, இல்லை எந்த ஒரு ஒர்க் பண்ணாலும் ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்தாலும் சரி, ஸோ நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த ஒர்க்கில் ஒரு பெனிஃபிட்டை ஆட் பண்ணி சொல்லணும்னு சொல்லி ஆத்தர் சொல்கிறாரு. இதுக்கு சிறந்த எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, ஒரு டீச்சர் இருக்காங்க அப்படின்னா, நான் ஒரு டீச்சராக இருக்கேன், ஸோ அதனால் நான் டீச்சராக இருக்கிறனால பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்னுடைய நாலேஜ் பார்த்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், அவங்களுக்கு இருக்கக்கூடிய நாலேஜையும் நான் பார்த்தீங்கன்னா கெட் பண்ணிக்கிறேன். ஸோ அவங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸை நான் எடுத்துக்கிட்டு ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அவங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா என்னால் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய நாலேஜ் பார்த்தீங்கன்னா ஷேர் ஆகுது அப்படின்னு சொல்லி ஒரு கிவிங் பெனிஃபிட் ஸ்டேட்மெண்ட்டாக அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும். ஸோ இப்படி கொடுக்கும்போது பரவாயில்ல, இந்த ஒர்க் மூலிமா இந்த மாதிரியான பெனிஃபிட் இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா அவங்க தெரிஞ்சுக்கிடுவாங்க. உதாரணத்துக்கு குக்கிங் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நான் குக் பண்ணுறேன், இந்த மாதிரி நான் குக் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேருக்கு சாப்பாடு கிடைக்குது, இவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நல்ல திருப்தியான ஒரு உணவு கிடைக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்களோ அதில் உங்களுடைய பெனிஃபிட் ஸ்டேட்மெண்ட், ஏன்னா எந்த ஒர்க்காக இருந்தாலும் பெனிஃபிட் ஸ்டேட்மெண்ட்டை ஆட் பண்ணி தான் நம்ம பார்த்தீங்கன்னா பண்ணுவோம். ஸோ அப்படி உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பெனிஃபிட் ஸ்டேட்மெண்ட் ஆட் பண்ணி நீங்கள் மற்றவங்க சொல்லணும். நீங்கள் நார்மலாக நான் இந்த மாதிரி சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கேன், நான் இந்த மாதிரி ஒரு ரோலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், நான் ஒரு வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்காக இருக்கேன், இந்த மாதிரி நீங்கள் சொல்லும் பொழுது ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா உங்களோட ஒர்க்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப வேல்யூ பண்ண மாட்டாங்க. நீங்கள் ஒரு மெக்கானிக் இருக்கும்போது என்ன சொல்லுவீங்க அப்படின்னா, நான் ஒரு மெக்கானிக் இருக்கேன், நல்ல வரக்கூடிய வண்டிகள்லாம் நல்லா ரிப்பேர் பண்ணி நல்லா சர்வீஸ் பண்ணி நல்ல ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா நான் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ என்னால் நிறைய பேருக்கு இந்த மாதிரி பெனிஃபிட் ஆகிருக்குது. ஸோ இதனால் நிறைய பேருக்கு நல்ல சர்வீஸான பைக்ஸ் கிடைக்குது, நல்ல கண்டிஷன் உள்ள பைக்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க ட்ரை பண்ணுறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்களோட பெனிஃபிட் ஸ்டேட்மெண்ட்டை ஆட் பண்ணி சொல்லும்போது அவங்களுக்கு உங்களுடைய ஒர்க் பார்த்தீங்கன்னா வேல்யூவாக தெரியும். ஸோ அதனால் நீங்கள் என்ன ஒர்க் பண்ணாலும் சரி அதை ஒரு பெனிஃபிட் ஸ்டேட்மெண்ட்டோட ஆட் பண்ணி சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.